Hello dear students, good morning. Welcome to my YouTube channel Vengadeshan Maths Academy. இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறது சமச்சீர் கல்வி 10th மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் 3.29. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிற நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதாவது சிம்பிள் அண்டு ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைம்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பட் வியூஸ் டவுன் ஆகிட்டே போகுது. அதனால் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பார்த்துட்டு ஒரு லைக் அண்டு கமெண்ட்டை போட்டுருங்க. ரைட்டா? இப்போ நம்ம இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 2.5. இப்போ எல்ஹெச்எஸில் பாருங்கள் எப்படி இருக்குது. எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 இதோட ரெசிப்ரோக்கல் தான் இந்த பக்கம் இருக்கு இல்லையா? அப்போ என்ன செய்யலாம்? லெட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா இது என்ன மாறும்? 1 பை ஒய் ஆகிடும். அப்போ ஒய் ப்ளஸ் 1 பை ஒய் ஈக்குவல் 2.5 அப்படின்னா ஒய் வந்து என்ன மாறும்? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறும். அதிலேருந்து ரெண்டு லீனியர் ஃபேக்டராக பிரித்து ஒய்க்கு ரெண்டு வேல்யூ ஃபைன் பண்ணலாம். அகைன் திருப்பி என்ன பண்ணலாம்? அந்த ஒய்யோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இது டைரெக்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டில் அப்படி தான் போட்டிருக்காங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எந்த வேரியபிள்லையும் அசைன் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம டுட்டோரியலில் நம்ம என்ன பண்ணுறோம், சம்ஸ் எப்படி ஈஸியாக சிம்பிள் அண்ட் ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணணும்? நமக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு இல்லையா? நம்ம மெத்தட்லேயே போட்டுக்கலாமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதுக்கு டேரெக்டாக நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணி போட போகிறோம். எல்சிஎம் ஃபைன் பண்ணுறதுனா என்ன? ஜஸ்ட் யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். ஓகேயா? அப்போ இது போல் ப்ளஸ் மைனஸில் இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணணும்? முதல்ல கீழே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது டிவைட் பைன்னு போட்டுடுங்க. கீழே இந்த எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸால் இன்ட்டு பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இப்போ கிராஸ் பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் plus x minus 1 into x minus 1 which is equal to x minus 1 the whole square. It is of the form a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. Okay, where a equal to x. அப்ப என்ன கிடைக்கும்? x square minus 2 into a வந்து x, b வந்து 1. அப்போ 2 1s are 2, 2 into x 2x plus b square, b equal to 1, 1 square 1 equal to the 2.5 உடைய improper fraction என்னது? 2 2s are 4, 4 plus 1 5, 5 by 2. Okay, now 1x square plus 1x square both are like terms. add பண்ணிக்கலாமா? 2x square minus 2x plus 1 divided by x square minus x equal to 5 by 2. Again, using cross multiplication, we get 2 2s are 4x square, 2 2s are minus 4x, 2 1s are plus 2 equal to x square 5 into பண்ணிங்கன்னா 5 into x square 5x square plus into minus minus 5 into x 5x. இப்போ ரெண்டு பக்கம் லைக் டைம் என்ன இருக்குது? இந்த பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த பக்கமும் எக்ஸ் இருக்குது, அந்த பக்கம் எக்ஸ் இருக்குது. கம்பேர் பண்ணுறப்ப விச் ஒன் இஸ் கிரேட்டர்? இது 5x ஸ்கொயர், இது 4x ஸ்கொயர். அப்போ இதான் பெருது இல்லையா? அப்போ இந்த என்டையர் பார்ட் எல்லாத்தையுமே அந்த பக்கம் எடுத்து போயிடலாமா? இப்போ எப்படி மாறும்? 5x ஸ்கொயர் மைனஸ் 5x. இந்த பக்கம் போகிறப்ப என்ன ஆகும்? ப்ளஸ் 4x ஸ்கொயர்னா மாறும் minus 4x square minus 4x என்ன மாறும்? plus 4x plus 2 minus 2 ஆகிடும். இப்போ இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? equal to 0. இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் பிரிங்க. இது 5x square, இது minus 4x square. 5 minus 4 equal to 1, so x square. இது minus 5x, இது plus 4x. 4x minus 5x equal to minus 1x which is equal to minus x. நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இல்லையா?
இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ -2 ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இதை பிரிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு -1 வரணும். அப்போ 2 டேபிளில் பிரிச்சிங்கன்னா 2 1s are 2. மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ எதுக்காச்சும் ஒன்றுக்கு மைனஸ் போடுங்க. அப்படி போடுறப்ப கீழே ஒரு டேர்மை செக் பண்ணுங்கள், நெகட்டிவாக இருக்கு இல்லையா, பெரிய நம்பருக்கு போடுங்க. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்துடும். அதே போல் 1ல் 2 போகாது, அப்போ -1 வந்துடும். ஓகேயா? வாட் ஆர் த லீனியர் ஃபேக்டர்ஸ்? x -2 இன்ட்டு x + 1 ஈக்குவல் டு 0. இப்போ செப்பரேட்டாக பிரிங்க. x -2 ஈக்குவல் டு 0. therefore x ஈக்குவல் டு, இது அங்கே போகிறப்ப என்ன ஆகும், +2 ஆகிடும். அதே போல் x + 1 ஈக்குவல் டு 0. therefore x ஈக்குவல் டு -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த சம்மை டைரெக்டாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி இல்லாமல் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியும் இதே ஆன்சரை கொண்டு வர முடியும். இப்போ வேரியபிள் அசைன் பண்ணி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதே அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.29 டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கலாம். அல்லது இந்த மெத்தட் எளிமையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணலாம். எந்த மெத்தடில் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுடுவாங்க. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கா நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். until then bye.